எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் இருக்க நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் பார்த்தோன்னா இந்தியன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ். வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டும் மேலே ஐக்கானே லிங்க் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. 185 rupees. யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லா கொஷினுமே இன்க்ளூடாக இருக்கும். எல்லா கொஷினுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதை சாஃப்ட் காப்பியாக மட்டும் தான் கொடுப்பேன். இதை பற்றி முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்தியன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ் புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். இந்த கொஷினில் நம்ம நிறைய இடத்துல வேதாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி உபனிஷாட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட்டில் வேதாஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. உபனிஷாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் நியர் த ஃபீட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் குருவோட பாதபடியில் உட்காந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கிறது. இதுதான் வந்து சான்ஸ்கிரிட் மொழியில் இது 2த்துக்கான அர்த்தங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, உபனிஷாட் அப்படின்றது வந்து வேதாஸோட கன்க்ளூடிவ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உபனிஷாடுக்கு நிறைய மீனிங் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சோலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவைனுக்கும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பையுமே உபனிஷாட் வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஷார்ட்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே உங்களோட நோட்ஸை இன்க்ளூட் பண்ண வேண்டியது கிடையாது. இதோட அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுமேன்றதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதாவே வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், பட் இது என்னென்னன்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் இந்த கொஷின்லையுமே இதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை கிடையாது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதா தான் வந்து முதல்ல வந்தது, ஓல்டஸ்ட் வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வ வேதா அப்படின்றது லாஸ்ட்டாக இருந்த வேதா. இந்த 4ஐயுமே வந்து பார்த்தோன்னா குரோனோலாஜிக்கல் ஆர்டரில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் மெயின் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்துட்டேன். இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா வேதாஸ் ஆர் த ஏர்லியஸ்ட் அவைலபிள் இந்தியன் லிட்ரேச்சர் ஆன் ரெக்கார்ட். நம்மளோட ரெக்கார்டில் இந்தியன் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட்டு முதல்ல வந்தது பார்த்தோன்னா வேதாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த இந்தியன் ஃபிலாசபியில் 9 ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே இந்த குரோனோலாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஆர்டரில் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஓல்டஸ்ட்லேருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் இந்த சீக்வன்ஸ் ஆர்டரில் இந்த ஸ்கூல்ஸில் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ் த குரோனோலாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியன் ஃபிலாசபியில் ஒரு பீரியட்லேயுமே எப்படியெல்லாம் டெவலப் ஆகி கடைசியாக எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீரியட் எதுன்னு பார்த்தோன்னா வேதிக் பீரியட். இந்த வேதிக் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1500 BC to 600 BC. இதில் தான் இந்த வேதிக் பீரியடாக சொல்கிறாங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிறது இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். வேதிக் பீரியடில் வந்து இண்டோ ஆரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சான்ஸ்கிரிட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த்தன் ரீஜியன் ஆஃப் இந்தியனில் வந்து செட்டில்டு ஆகிறாங்க. அதை பர்டிகுலராக சொல்லணுன்னா பஞ்சாப் அண்ட் சரஸ்வதி ரிவர் பேசின் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த வேதிக் பீரியடில் நடந்த விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதில் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ரிலீஜியஸை வந்து ரொம்ப மதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வேதிக் பீரியடில் நடந்திருக்கும். ஸோ அப்படி நடந்துட்டு தான் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பென்ஷன் மட்டும்தான் இந்த பீரியடில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 600 BC to 200. ஸோ இந்த பீரியடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடுறேன். இதில் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராமாயணா மகாபாரதெல்லாம் டிஃபைன் பண்ணப்பட்டது வந்து இந்த பீரியடில் தான். அது மட்டும் கிடையாது, இந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் அப்படின்றது ஹையாக டெவலப் ஆக ஆரம்பித்ததும் இந்த எபிக் பீரியடில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயுமே அதான் கவர் பண்ணிப்பாங்க.
This period covers the age between the early Upanishad. நான் சொல்லியிருந்தேன் உபனிஷாட்னா என்னன்னு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் ஏர்லி உபனிஷாட் அண்ட் வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே டெவலப் ஆகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் இந்த எபிக் சிஸ்டம், எபிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ரா பீரியட். ஸோ இது வந்து ஃப்ரம் AD 200லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா என்னெல்லாம் கவர் ஆகிருக்குன்னா வேரியஸ் ஃபீல்ட்ஸோடு வந்து இது கவர் ஆகிருக்கும். என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நாலேஜ், ரிலீஜியஸ், லீகல் பிரின்சிபல் அண்ட் ஃபிலாசபிக்கல். ஸோ இந்த 4 ஃபீல்டையுமே வந்து கவர் ஆகிருக்கும் இந்த சுட்ரா பீரியட்ஸில். அது மட்டும் கிடையாது, இதில் வேரியஸ் டைவர்ஸ் கோர்சஸ்லாம் கூட இதில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நிறைய ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தாலும் டைவர்ஸ் ஃபீல்டில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், மெடிசன், லா, ரிச்சுவல் டெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூத்ரா பீரியட்ஸில் வந்து டைவர்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாமே கூட இன்ட்ரடியூஸ் ஆகி டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ. இந்த பீரியடில் இந்தியன் ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் ஆர் 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோடக்ஸ் வந்து நாஸ்டிகா ஸ்கூல்னும் ஆர்த்தோடக்ஸை வந்து ஆஸ்டிகா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாஸ்டிகா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாஸோட அத்தாரிட்டியை முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆஸ்டிகா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா தட் டு நாட் ரிஜெக்ட் த அத்தாரிட்டி ஆஃப் புத்திஸ்ட் வேதாஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் வேதாவை வந்து ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எபிஸ்டிமோலஜி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவை பற்றியான ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இருக்காது. இதில் வந்து என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம், அதுக்கான காரணம் முன்னாடி அதை பற்றியான ஒரு பிலீஃப். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு சூரியன் வந்து உதிக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். இது பற்றியான ஒரு ஆராய்ச்சி எதுவுமே இல்லை. இது வந்து என்னது, ஒரு அறிவை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்புகிறோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனனா அண்ட் பிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. the word ஜெனனா stands for all sorts of cognition whether true or false. The true cognition or termed as prama. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காக்னேஷன் ட்ரூவாக இருக்கட்டும் ஃபால்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே கம்பைன் ஆனதுச்சுன்னா அது ட்ரூ காக்னேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து பிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து 2ஆக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா வேலிட் நாலேஜ் அண்டு நான் வேலிட் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வேலிட் நாலேஜ்னால் என்ன, நான் வேலிட் நாலேஜ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் போக இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராலையுமே இந்தியன் ஃபிலாசபிக்கு ஒரு டெஃபினேஷன் கரெக்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்கவுங்க வேலேருந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லா ஃபிலாசபரும் சொல்லுவாங்க. சைக்காலஜிலே போய் நீங்கள் பார்த்தாலுமே எல்லா ஃபிலாசபி பற்றி சொன்ன ஆத்தர்ஸ் எல்லாமே அவங்களோட ஓன் பாயிண்ட்ஸை தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இதுதான் டெஃபினிஷன் அப்படின்னு காமனான ஒரு கான்செப்ட் ஆஃப் ஃபேக்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது ஒவ்வொருத்தவங்களோட தனித்துவத்தை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கோங்களேன், த ஆக்டிவ் தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ்னால் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்லி இந்த தியரியில் சொல்லியிருப்பாங்க. ரிலேஷன் தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நம்ம மைண்டுக்கும் ஏதோ சம்திங் நம்ம எதில் கவனம் செலுத்துகிறோமோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ரிலேஷன் தியரி ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறான். த குவாலிட்டி தியரி ஆஃப் நாலேஜ் அப்படின்னா நாலேஜ் வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தியரியில். இப்படி இருக்கும்போது நம்ம எதை வந்து கரெக்டான டெஃபினேஷனாக எடுத்துக்க முடியும். ஸோ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்கவுங்களோட பாயிண்ட்டை எடுத்து கிளைம் பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், cognition has been divided as immediate experience and memory. ஸோ காக்னேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக கிளாஸிஃபை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இம்மீடியட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அது வந்து வேலிடாகவும் இருக்கலாம், நான் வேலிடாகவும் இருக்கலாம். மெமரி அப்படின்றது வந்து பார்த்தா சிம்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. நம்மளோட சிலபஸில் இமீடியட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற வேலிட் அண்ட் நான் வேலிட் நாலேஜ்னால் என்ன. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம், வேலிட் அப்படின்னா பிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி பாயிண்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
ட்ரூவான காக்னேட்டிவாக ட்ரூவான ஒரு கான்செப்ட், ட்ரூவான ஒரு நாலேஜ், ட்ரூ ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கெயின் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேலிட். அதோட நேம் வந்து பிரமா. இல்லை நான் வேலிட் அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது, அது உண்மை கிடையாது, இதுக்கு முன்னாடி யாருமே அதை ப்ரூஃப் பண்ணலை அப்படின்னு ஏதோ ஒரு டவுட்டு, ஒரு எரரில் நிற்கிது, அது வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் வேலிட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அப்பர்மா. ஸோ வேலிட் அப்படின்னா ப்ரூவ் பண்ணப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா வேலிடாக இருக்கும். நான் வேலிடாக டவுட்லேயே இருக்கும், இது வரைக்கும் யாரும் அதை பண்ணதில்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை, பாதியில் நிற்கிது, தெரியாமல் நிற்கிது, யாரும் இது வரைக்கும் அதை பார்த்ததில்லை அப்படின்றது எல்லாமே நான் வேலிட் நாலேஜ். இது 2 நாலேஜுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காக்னேஷனில் இருக்கும். ஸோ அதுதான் முன்னாடி நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பேன். இதை 1 by 1 என்னன்னு பார்க்கலாம். வேலிட் நாலேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன், இன்ஃபியரன்ஸ், கம்பேரிசன், நான் காக்னேஷன், டெஸ்டிமோனி, ப்ரிசெப்ஷன் இதெல்லாமே வேலிடான நாலேஜ். நான் வேலிட் நாலேஜ்னால் டவுட்டு, எரரு, ஹைப்பத்தட்டிக்கல் ஆர்கியூமெண்ட், ஒரு முடிவே இருக்காது, முடிவே இல்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட், இல்லை முடிவே இருக்க முடியாத ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நான் வேலிடான நாலேஜ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க முடியாது. பிகாஸ் அதுவே வந்து ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயம், அதுக்கு போய் நம்ம எந்த மீனிங்கும் கொடுக்க முடியாது. பட் வேலிட் நாலேஜ்க்கு நம்ம கொடுக்க முடியும். ஒன்று என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பெர்செப்ஷன். பர்செப்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம். நம்ம கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், நம்ம மூளையில் ஏற்றிக்கிறோம், இல்லை நம்ம கண்ணால் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை. ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரே மூவியை 2 பேர் பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியாக அது தோணும், இன்னொருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி தோணும். அப்போது எதெல்லாம் உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் வந்து அதை நாலேஜபிளாக ஏற்றுக்க முடியுதோ, நம்புறீங்களோ, நம்பிக்கைத்தன்மையாக இருக்குதோ, அதெல்லாமே பெர்செப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அனுமனா அப்படின்னு சொல்லலாம். அனுமனா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இதுதான் இது உண்மையான அர்த்தம். அனுமனா இஸ் யூஸிங் அப்சர்வேஷன், ப்ரீவியஸ் ட்ரூத் அண்ட் ரீசன் டு ரீச் எ நியூ கன்க்ளூஷன் அண்ட் ட்ரூத். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு மலைக்கு கீழே இருக்கீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு மலைக்கு கீழே இருக்கீங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு புகை போயிட்டுருக்கு, புகையாக இருக்குது. அப்போ நம்மளோட மைண்டில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நெருப்பு அங்கே புகைஞ்சிட்டு இருக்குன்னு தோணும். ஆனால் நம்ம கண்ணால் நெருப்பை பார்க்கல, வெறும் புகையை மட்டும்தான் பார்க்குறோம். புகையை பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் என்ன தோணுதுன்னா அங்கே ஏதோ நெருப்பு இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல புகை வருது அப்படின்றது. ஸோ இங்கேயும் அதே தான், ப்ரீவியஸ் ட்ரூத், புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள கனெக்ஷன்ன்றது ப்ரீவியஸ் ட்ரூத். எந்த இடத்துல நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல புகை வரும்ன்றது ப்ரீவியஸான ட்ரூத் அண்ட் ரீசன். ஓகேவா? அப்போது அதை நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம நெருப்பை பார்க்கல, புகையை மட்டும்தான் பார்க்குறோம். பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு நியூ கன்க்ளூஷன் கொடுக்குறோம். அந்த ட்ரூத்துக்கு நம்ம ஒரு நியூ கன்க்ளூஷன் கொடுக்குறோம். அங்கே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது கூட என்ன பண்ணுறோம், அங்கே புகை இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நெருப்பு வந்திருக்கும், நெருப்பு அணைஞ்சிருக்கலாம், நெருப்பு பற்றி எரிஞ்சிருக்கலாம், அது நம்ம கண்ணுக்கு படாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுமனா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து வேர்பல் டெஸ்டிமோனின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து வேர்பல் டெஸ்டிமோனி இஸ் எ மீன்ஸ் ஆஃப் ஆப்டைனிங் நாலேஜ் அப்படின்னு மீன்ஸ் யாரோ ஒரு இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த நெட்டு, இந்த ஒய்ஃபை கனெக்ஷன், இந்த மாதிரி சோர்ஸ்லாம் இல்லாதப்போ நம்ம யார்கிட்டேருந்து நாலேஜ் அக்யூர் பண்ணுவோம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக வந்து டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்புவோம். அப்போது நம்பிக்கைத்தன்மையாக யாராவது ஒருத்தவங்க ஒரு நாலேஜை கொடுக்குறாங்க, ஒரு அறிவை பற்றி சொல்கிறாங்கன்னா, அது நமக்கு தெரியலன்னா அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அதுதான் வேர்பல் டெஸ்டிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, unknown things by comparing with a known thing. That means ஒரு நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னொன்று தெரியாத விஷயம், ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம், ஒரே மாதிரியான மீனிங்கில் வருது அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தெரியாத விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காரம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்னது, பச்சை மிளகாய். ஸோ இந்த ஃபுட்டு காரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, பச்சை மிளகாயை கடிச்சா எவ்வளோ காரம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த காரம் இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத ஒரு திங்ஸோட நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீசம்ப்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தப்பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி, பட் எல்லாத்தோட அர்த்தத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இம்ப்ளிகேஷன்,
தட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு ஆர்டர் பண்ணுறோம், இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வானா அதோட அர்த்தம் புரிஞ்சு ஒரு பர்சன் அந்த ஒர்க்கை செய்யறது. இந்த பெண்ணை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறவங்களுக்கு அது அர்த்தம் புரியணும். இப்போ நான் குழந்தைகிட்ட போய் இதை எடுத்துகிட்டு வானா அவங்களுக்கு அது புரியாது. பட் நம்ம சொல்கிற பர்சனுக்கு அது புரிஞ்சு அதை அவங்க செய்கிறாங்கல்ல, அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதான் வந்து ப்ரீசெப்ஷன், அர்த்தப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அண்ட் தென் லாஸ்ட் வந்து நான் அப்ரிஹென்ஷன். தட் மீன்ஸ் த சான்ஸ்கிரிட் டேர்மில் வந்து அனுபல்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ரெகக்னேஷன் ஆர் நாட் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் இருந்த இடத்துல இல்லாமல் இருக்கும்போது அதை குறித்து நமக்கு இருக்க அறிவு, அதை தான் வந்து நான் அப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. இப்போது வழக்கமாக ஒரு இடத்துல கார் நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு அந்த இடத்துல அந்த கார் இல்லை அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணும். ஒன்று காரில் யாரோ எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க, அந்த காரை யாரோ திருடிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு தோன்ற விஷயங்கள். ஸோ இதை தான் வந்து நான் அப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட் இன் த ப்ரெசன்டேட்டிவ் நாலேஜ் ஆஃப் நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ். இல்லை அந்த உண்மை இல்லை, அது உண்மையே கிடையாது, அது வேறு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். கார் வந்து ரிப்பேராக இருக்கலாம், வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் உண்மையான காரணம் என்னன்னு தெரியாமல் நம்ம ஒரு நாலேஜை வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அது பற்றி தான் நான் அப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நோட்ஸ் மட்டும் கிடையாது, இந்த டாபிக் மட்டும் கிடையாது, நம்மளோட சேனலில் நாலேஜ் அண்ட் கரிக்குலமுக்கு நிறைய டாபிக் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நியூ சிலபஸுக்கு பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, வேறு எந்த கொஷினுக்கு உங்களுக்கு வேணும் ஆன்சர் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு ஷேர் பண்ணுறேன். ப்ரீவியஸாக கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் படி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே இப்போ ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. 4th செமஸ்டரில் யூனிட் வைஸ் வந்து நோட்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தமிழ் மீடியமும் போடுறோம், இங்கிலீஷ் மீடியமும் போடுறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ வரப்போகுது. இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு, இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா டாபிக்ஸ்க்குமே வீடியோஸ் வரப்போகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.